இது சாம்சங் சோலார்லேருந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குற ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டம். இங்கே சிவப்பு கலரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அது வந்து நம்ம 150 ஏஹெச் பேட்டரிக்குரிய ஈக்குவலண்ட்டான ஒரு லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி. இந்த இடத்துல என்னென்னா, ஒரு பெரிய 2 வீலர் ஸ்டாண்டு இது. இங்கே வந்து கமர்ஷியல் கனெக்ஷன் வாங்கியிருக்காங்க. ஒரு 1 ஹெச்பி மோட்டாரு, ஒரு 10 லைட்டு, ஒரு ஃபேன் இருக்குது. 1 ஹெச்பி மோட்டாரு நம்ம போடுறதுனால 3 கிலோவாட் 2 கிலோவாட் அந்த மாதிரி நம்ம மினிமமாக ஒரு பேசிக் லோடு வாங்கணும். அதுக்கு வந்து 1 கிலோவாட்டுக்கு ரூ. 200, 2 கிலோவாட்டுக்கு ரூ. 400, 15% வெல்டிங் சார்ஜஸ்ஸு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ன்னு சொல்லிவிட்டு ஃபிக்ஸட் சார்ஜஸ் ஒரு ரூ. 500 வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கன்சியூம் பண்ணுற ஒவ்வொரு யூனிட்டும் ரூ. 10 மேனைக்கு உங்களுக்கு சார்ஜ் ஆகும். அப்போது மினிமமாக நீங்கள் யூஸ் பண்ணாலே ஒரு ரூ. 1500 இந்த ரூ. 2000 கரண்ட் பில் வந்துடும். இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டம் ஒரு 65,000 நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். ஒரு 550 வாட்ஸ் பேனல், ஒரே ஒரு பேனலு, ஒரு லித்தியம் பேட்ரி, லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்ரி, 5 வருஷம் கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி ஆன் சைட்டில் கொடுத்துட்றாங்க. அப்போது லைஃப் வந்து இன்னொரு 5 இயர்ஸ் வந்து சர்வீஸபிள், அடுத்த 10 இயர்ஸ் வரைக்கும் இந்த பேட்டரியோடைய லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த 10 வருஷத்துக்கு நம்ம சர்வீஸ் பண்ணி போடும்போது எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துடும். இது மாதிரி சின்ன சின்ன கமர்ஷியல் பிளேசஸ்ஸு, ஹோட்டல்ஸு, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறத விட இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேனு, லைட்டு இது மாதிரி நம்ம போடும்போது ஆன் கிரிட் சிஸ்டம் போட முடியாது. இந்த இடங்களுக்கெல்லாம் ஆன் கிரிட் சிஸ்டத்துக்கு வந்து ஏன் போட முடியாதுன்னா, பகல் நேரத்தில் நேரடியாக பயன்படுத்தக்கூடிய கரண்ட்டை மட்டும்தான் உங்கள் பில்லுலேருந்து கழிப்பாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கெலாம் ரூ. 3 கொடுத்து கழிச்சிருவாங்க. அதனால் நமக்கு அந்தளவுக்கு பெரிய லாபம் இருக்காது. இவ்வளோ பெரிய ஷெட்டுக்கு இந்த லைட்ஸு, ஒரு ஃபேனு, இந்த தண்ணி தேவைப்படுறதுக்கு ஒரு மோட்டார், 1 ஹெச்பி மோட்டார், இது எல்லாத்துக்கும் சேர்த்து சோலார் போடும்போது இதோட முதலீடை நீங்கள் ஒரு 4 வருஷத்தில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு 5 வருஷத்துக்கு இருக்குது. உங்களுக்கு நல்ல லாங் லைஃபாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ மேகம் இருந்தாலும் 550 வாட்ஸ் பேனல் இருக்கிறதுனால ஃபுல் சார்ஜ் ஆகிடும். இந்த லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்ரி 1 ஹவரில் சார்ஜ் ஆகக்கூடியது. C1 ரேட்டிங்னு சொல்லுவாங்க. C10 ரேட்டிங்னா 10 ஹவரில் சார்ஜ் ஆகும். C1 ரேட்டிங்னா குயிக் சார்ஜிங், 1 ஹவரில் சோலார் பிளேட்லேருந்து சார்ஜ் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம கமர்ஷியல் யூனிட் போடும்போது, மின்சார இணைப்பு கிடைக்காத இடங்களில் போடும்போது இந்த ஆஃப் கிரிட்லாம் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி மோட்டாரும் போட்டுக்கலாம், ஃபேனும் போட்டுக்கலாம், லைட்டும் போட்டுக்கலாம், மொபைல் சார்ஜரு, டிவி, இந்த மாதிரி எல்லா விதமான எக்யூப்மெண்ட்டையும் நீங்கள் இபி கனெக்ஷன் எல்லாமே பயன்படுத்தலாம். ஒரு MPPT, ஒரு இன்வெர்ட்டர், ஒரு பேட்ரி, அதே மாதிரி அதில் வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி சுவிட்ச் பாக்ஸு, வயரிங், இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம்.